என்னுடைய நடவடிக்கை பார்த்துட்டு வெண்ணிலா வந்து, "என்ன ஆண்டி ஏன் இப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. "எல்லா காரணமும் உன்னால தான் என் மகன் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டான். இப்போ எனக்கே வந்து ரொம்ப அப்செட் ஆகி போச்சு" அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து, "என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வெண்ணிலாட தேவையில்லாத ஒன்று" அப்படிங்கும்போது, "உண்மைதான்" அப்படின்னோடனே, "உனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? எனக்கும் தான் அன்பு மேலே அக்கறை இருக்குது. இந்த பார் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அவன் பேசவே மாட்டேன் பார்" அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது அன்பு எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு, "என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா?" அப்படின்றாப்புல. "ஏன்டா வீட்டுக்கு வர வேண்டியதானடா? ஏன்டா அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற?" அப்படின்றாங்க. வெண்ணிலா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அங்கே வேலையே கிடையாது. வெண்ணிலா வெளியில் போயிட்டா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் பாட்டி அப்படிங்கிறாப்புல. உடனே வந்து சிவகாமி கோவப்படுறாங்க. என் மகன் வந்து வெளியில் இருக்க ஒரே காரணம் இந்த வெண்ணிலா தான் அப்படிங்கும்போது, பாட்டி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, "வெண்ணிலா வந்து இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறது வந்து வெண்ணிலா தான். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க" அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப தகட்டில் நிற்கிறாங்க. அப்போ ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, "இந்த வீட்டில் வந்து விருப்பம் இருக்கவங்க இருக்கலாம், இல்லைன்னா போகலாம்" அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு முன்னாடியே வழியே இல்லாமல் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சிவகாமி, இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு பேக்கில் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டே வெளில கிளம்புறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அன்போட தம்பியும் கிளம்புறாரு. ஏன்னா பாட்டிகிட்ட அவரும் வாக்குவாதம் பண்ணுறாரு. அவரையும் வந்து அவங்க மட்டை தட்டி பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இனி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அன்பு வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அன்பு வீட்டுக்கே போயிடுறாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது. தன்னோட அம்மாவை பார்த்தோன்னே அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். உனக்கு வேணுங்கிற எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேம்மா" அப்படின்றாங்க. ஏன்னா அங்கே சிவகாமி இருக்கிற வரைக்கும் மருமகளையும் பார்த்துக்கலாம், தன்னோட ஃப்ரெண்டுகளையும் பார்த்துக்கலாம், மகனையும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க வெளியில் போனது அன்பிட்ட தான் அப்படிங்கிறது வந்து வெண்ணிலாவுக்கு தெரியாமல் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, "நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு டவுட்டு இன்னும் எனக்கு இருக்குது" அப்படிங்கன்னா, "இல்லை சார், நாங்கள் ஜேபி ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ" அப்படின்னோடனே, "ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன். அந்த ஹோட்டல் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரெனியூவில் வந்து, அதாவது வந்து ஏற்கனவே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படிங்கிறாரு. ரொம்ப பாராட்டக்கூட விஷயமா இருக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத